மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு ஹெட்டிங்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கான அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை எஸ்பிஐ கிளர்க் 2024-2025ன்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நான் 100 தடவை அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு தெரியும் சார் அப்படின்னு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள், சரியா? ஸோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதற்கான விளைவுகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது முக்கியமான மிஸ்டேக்ஸ் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் கூட விட்றாதீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக என்னென்னு பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள். எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? எஸ், நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவேன். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்லை நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்சஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்சஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மைண்டை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட்ஸ்க்கு நம்மளோட கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லான சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுற மூலமாக கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க சொல்லியே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணி படித்து ஜெயிச்சிருங்கய்யா, விட்றாதீங்க, சரியா? எஸ், ஸோ போகலாமா? ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூகுளிலேருந்தே சொல்லிடுறேன், சரியா? நீங்கள் வந்து ஜென்ரலாக நெட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணிங்கன்னா கூகுளில் தானே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சிம்பிள், போய் sbi.co.in. ஸோ இதுதான் எஸ்பிஐயோட அஃபிஷியல் சைட், சரியா? ஸோ இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் எப்போயுமே வந்து அப்ளை பண்ணுறது, எல்லாம் செக் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா எல்லாமே நீங்கள் இதுதான் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் கேரியர்ஸ்ன்னு இருக்கும், நீங்கள் மேலே இருக்க கார்னரில். ஸோ அந்த கேரியர்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மொதல் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சர்க்கிள் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கலாம். இல்லை ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் அங்கே தான் கிளிக் பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயே வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் நான் ஆல்ரெடி போன வருஷம் எஸ்பிஐ எழுதினேன், இல்லை நான் இதுக்கு முன்னாடி எழுதிருக்கேன் சார், அதுக்கு நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இப்போது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் கொடுக்க வேண்டிய ஒரே லைன் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது எதுக்கு இந்த கீழே இப்போ இது என்ன லாகின் இருக்குது, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு தடவை கொடுத்து லாகின் பண்ணி உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துருச்சுன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன், நிப்பாட்டி வச்சுருக்கேன், இல்லை வந்து நான் இப்போ ஸ்டார்டிங் லாகின் மட்டும் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து டீட்டெயில்ஸாக எனக்கு கொடுக்காம இருக்கேன், அப்போ அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு இந்த செக்யூரிட்டி கோடை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த எப்படி சொல்லி இன்கம்ப்ளீட்டாக நிற்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டேட்டை பார்த்து வச்சுக்கோங்கப்பா, 17ஆம் தேதி இன்னிலேருந்து ஆரம்பிக்குது, 7ஆம் தேதியோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு சர்வர் உட்காரலாம், சர்வர் எடுக்காமல் இருக்கலாம், அப்ளை பண்ண முடியாமல் போகலாம், பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகலாம், நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும் ஜென்ரல் எப்பயும் போல். ஸோ நேம், ஸோ ஃபஸ்ட் நேமு கன்ஃபார்ம், மிடில் நேமு, லாஸ்ட் நேமு. ஸோ இந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க. உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா நீங்கள் உங்களோட பேன் கார்டு எது நீங்கள் உங்களோட ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கணும்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட கரெக்டான நேம் ஆர்டரில் இருக்கணும். சிம்பிள் அப்படி வச்சுக்கிறோம். உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதில் நீங்கள் உங்களோட நேமு இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணு. ஸோ ஒரே நிமிஷம். எஸ், ஸோ உங்களோட இனிஷியல் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, இந்த கன்ஃபியூஷன் இது எதையுமே வந்து குழப்பிக்கிறவே செய்யாதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து எப்படி அந்த அந்த டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும், சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் எப்படி பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ என் பேர் 3 பேராக இருக்கும், அதனால் நான் பிரித்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரே நேமாக இருக்கா, நீங்கள் மேதில் மட்டும் கொடுத்தா போதும். ஃபஸ்ட் நேம் மட்டும் கரெக்டாக ஆர்டராக கொடுத்து, என் பேர் வந்து சின்னதாக இருக்குது, டேவிட் மட்டும் தான் இருக்குது, இனிஷியல் இருக்கும் அப்படின்னா டேவிட்னு போட்டு இனிஷியலில் போட்டால் போதும், சரியா? ஸோ என் பேர் கொஞ்சம் பெருசு, அதனால கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணுறேன். ஸோ யார் நினச்சிக்கிறாங்கன்னா என் பேர் வந்து இப்படி தான் இருக்கும், டேவிட் சுந்தர் ராஜ் ஜே அப்படின்னு இருக்கும். கடைசியில் ஜே என்னோட இனிஷியல் வந்து பின்னாடி வரும். ஸோ என்னோட மார்க் ஷீட்ஸில் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ நான் டேவிட் சுந்தராஜ் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, ரைட்டா? ரைட். ஸோ மொபைல் நம்பர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது அது வந்து ஜியோ நம்பராக இருக்கட்டும், எந்த நம்பராக இருக்கும், எந்த நம்பர் எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் ஜியோ நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, பர்சனல் நம்பர் ஒன்று வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த நம்பர் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ, அது என்ன நம்பராக, ஜியோவாக இருக்கட்டும், எதாவது எந்த நெட்வொர்க்காக இருக்கட்டும், எது நம்பர் ஆக்டிவாக யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட எப்போயுமே உங்களை காண்டாக்ட் பண்ணால் என்ன நம்பரோ அந்த நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும், சரியா? ஸோ எப்போயுமே அப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி உங்களோட நம்பர் ஆல்டர்னேட் நம்பரில் உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. வீட்டில் நம்ம எல்லாருக்கும் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு ஏதோ சப்போர்ட்டுக்கோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். நான் ரெண்டுமே என் நம்பரே கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விஷ். பட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். சரியா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு மெயில் ஐடி வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுக்கணும். சரியா? சும்மா இஷ்டத்துக்கு நான் இன்றைக்கோ ஒரு எப்போயோ யூஸ் பண்ண மெயில் ஐடி அது, ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா சோலி முடிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி, இந்த இடத்துல மெயில் ஐடி மட்டும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு டொமைன் நேமில் தான் நீங்கள் போய் உங்களோட டொமைன் என்ன வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க. ஜிமெயில் தான் வச்சுருப்பீங்க, ஸோ ஜிமெயிலே கொடுத்துருங்க. ஸோ திருப்பி கீழே மெயில் ஐடியை ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆகும். கிளியர்? இதை நானே மிஸ்டேக் விட்றீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் விடாமல் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து எரர் காட்டாது. இதில் வந்து நீங்கள் எரர் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சார் இதில் ஸ்டக் ஆயிடுச்சு. எதுலேயுமே இந்த பேர் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்றது, இந்த இனிஷியலுக்கு அடுத்து, அதாவது ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் போடலாம், இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடக்கூடாது. கடைசி லாஸ்ட் டைம் போடுறப்போ, ஸோ இந்த நம்பர்ஸ் போடுறப்பையோ மெயில் ஐடி போடுறப்ப இதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் விட்றது, இந்த மாதிரி சின்ன எரர்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகவே செய்யாது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். 47B எஸ். ஸோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட நேமு, ஸ்பெல்லிங்கு, இனிஷியலு, நம்பரு, மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே பண்ணிடாதீங்க. பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுவே கேட்கும் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்களா, ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டு தப்பாகிடுச்சு என்னை வந்து கேட்காதீங்க, நான் அவங்க சைட்லேயே சொல்லிடும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் மெசேஜுக்கு வந்துடும். நேரம் நீங்கள் இப்படி போட்டோன்னே உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட மெயிலுக்கும் உங்களோட மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும். சரியா? வந்தோடனே அடுத்த பேஜ் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்களா, ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லி வந்துருச்சு. சரியா? உங்களுக்கு இங்கே வந்தோடனே எனக்கு அந்த டவுட் வருது, ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் என்ன மாதிரி அப்லோட் பண்ணணும்னு டவுட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஏதோ ஒன்று குத்தங்குறையாக பண்ணணும்னு பண்ணிடாதீங்க. இங்கேயே உங்களுக்கு கைட்லைனும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கைட்லைன் காட்டும். சரியா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, த அப்ளிகண்ட் ஹேஸ் டு சைன் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென், பிளாக் கலரில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. த அப்ளிகேட் புட் த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் ஆர் ப்ளூயிங், பிளாக்லையும் வைக்கலாம் ப்ளூலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. டிக்ளரேஷனும் பிளாக் பெனில் எழுதுங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டாங்களா? ஸோ இது என்ன சைஸில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் வந்து 10 to 20 KB இருக்கணும். அது போக வந்து உங்களுக்கு லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் 20 to 50 KB இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 50 KB to 100 KB இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி அதை பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ சைஸ் கொஞ்சம் மாறிச்சினாலும் எடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெட் சென்டரில் போய் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாம் கன்வெர்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து மாட்டிக்கிறாதீங்க. சரியா? கிளியர்? ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த எஸ்பி அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு எப்படி கைட்லைன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வந்து A4 சைஸில் இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் ஷுட் பி இன் PDF ஃபார்ம். ஸோ பேஜ் சைஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஷுட் பி A4. சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் நாட் பி எக்ஸீடிங் 500 KB, 500 KBக்கு மேலே அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து PDF-ஆக சேவ் பண்ணி 500 KBக்கு மேலே இல்லாமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிடுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்பட்டுரும். ஓகே? ஸோ நீங்கள் என்ன இந்த டிக்ளரேஷன் போடுறதும் என்னன்றது இதிலே வரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து, அதில் போடுறப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஸோ இதை கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நம்மால் ஃபோட்டோ இதில் வச்சுருக்காருன்னு தெரியலையே. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோட்டோ இதெல்லாம் இல்லை சார், இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ரீசெண்டாக நீங்கள் எடுத்திருக்க ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ மாற்றி இல்லை சார் பழைய ஃபோட்டோ தான் இருக்குது அதை நான் அப்லோட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த தயவு செஞ்சு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த அப்ளை பண்ணுறப்போ வந்து தயவு செஞ்சு காட்டாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த தப்பை தான் பண்ணுவோம். ஸோ நானே அடிக்கடி பண்ணுவோம், இது இருக்குது சார், இது போதும் சார், அப்படி அந்த மைண்ட் செட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஒரே நிமிஷம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோட்டோ ஃபைல், லேப்டாப்பில் ஃபோட்டோ ஃபைலை காணுமே. ஒரே நிமிஷம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக மெயிலை போட்டு எடுத்துடலாம். அதான் ஈஸி, இதில் தேடுறதுக்குள்ளே சோலி முடிஞ்சிடும்.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெயில் மெசேஜ் வரும்னுச்சா பார்த்தீங்களா, நான் இப்போ என் நம்பர் கொடுத்தோன்னே எனக்கு மெயிலுக்கும் இதுக்கும் வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு. வரலைன்னா பயப்படாதீங்க கைஸ், எனக்கு வரல, மெயில் வரல, மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு, மெசேஜ் வரல, மெயில் மட்டும் தான் வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரியா, உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஒரு சில நேரம் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னா சர்வர் பிஸி ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே கூட வராமல் நிற்கும். அப்போ வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கும், முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இந்த வச்சுருக்காப்பில் இருக்கா, எஸ். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சும்மா உங்களுக்காக காட்டுறேன், ஏன்னா என் பேரை போட்டு ஜாக் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு காட்டாதீங்க. என் லேப்டாப்பில் இருந்து ஜாக்சன் சார் லேப்டாப், ஸோ அதனால் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோ, அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். அங்கே என்ன கேட்குறாங்கன்னு தயவு செஞ்சு பார்த்து கொடுங்க. சரியா, நிறைய பேர் வந்து ஸ்கேன் பண்ணுறதுல நான் இதில் போட்டேன், இதை தூக்கி அதில் போட்டேன், உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. சரியா, ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ சிக்னேச்சர் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா 19 KB. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து தயவு செஞ்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக டல்லாக தெரியுது அப்படிலாம் எடுக்காதீங்க. ஒரு நல்ல ஒயிட் பேப்பரில் எழுதி சைன் பண்ணி அதை நல்ல வெளிச்சத்தில் வச்சு கேப்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் பிரிண்ட் கடையில் கொண்டு போயிட்டீங்கன்னா சிம்பிள், அவன் அந்த பேப்பரை அப்படியே ஸ்கேனரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 20 ரூபா கேட்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி ஒரு தடவை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சிக்னேச்சருக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். கிளியராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுவும் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஓகேவா, ஸோ இங்கே தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த சர்க்கிள் எங்கே கொடுக்குறீங்க என்ன ஏது எல்லாம் இங்கே தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஃபைல் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட அந்த ஃபைல் காமிச்சேனா, ஸோ இங்கனக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் உடனே இது ஒரு டவுட்டாக கேட்பாங்க, சார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மட்டும் போட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ அங்கே வந்து சர்க்கிளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே நிறையா சர்க்கிள் வரும். இந்த பார்த்தீங்களா மகாராஷ்டிரா மும்பை மெட்ரோ, ஸோ அந்த மாதிரி சர்க்கிளாக பிரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல தான் நம்ம சவுத்துன்றப்போ நம்ம சென்னை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சென்னை கிளிக் பண்ணிடுறோம். சரிதான், கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸில் போய் சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அலாட்மெண்ட் போட்டிருக்க சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா அது காட்டும். நான் சொன்னேன் மும்பையோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா, ஹரியானா டெல்லிலாம் கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் வேறு காட்டும். ஸோ இங்கே வந்து நான் தமிழ்நாடு தான் கொடுக்க போகிறேன். சரி, அப்ளை பண்ணுறது நான் தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லோக்கல் உங்களுக்கு தெரியும் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எஸ் தமிழ், சிம்பிள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 10th 12th வந்து நீங்கள் எவிடன்ஸ் ஆட் ஸ்பெசிஃபைட் ஆப்டட் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து தமிழ் தான் உங்களுக்கு இருக்குது. 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் ஓகே தான். ஸோ நான் 10th வந்து தமிழ் படித்தேன் சார், 12th வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னா 10th இருக்குல்ல, நோ ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலு ஓபிசி இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி, ஸோ இது உங்களுக்கு கேட்டகரி தெரியும். இருந்தாலும் ஓபிசி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. சரியா, ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், பரீட்சை பாஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் போகிறப்ப நான் வாங்கிக்கிறேன், இப்போ வாங்கிடுங்க. இப்போனா இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, இந்த வருஷத்துக்கான மார்ச் டு அதாவது ஏப்ரல் டு மார்ச் தான் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ, ஒரு வருஷம் தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ அப்ளை பண்ணி இந்த வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்ம மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனால் அப்போ நம்ம அப்ளை பண்ணி அப்போ ஒன்று வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா, தப்பே கிடையாது. ஸோ ஆனால் இப்போ உங்கள் கையில் இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி உங்களோட கேஷ் நேம் இருக்கோ அதை டைப் பண்ணி வச்சுருங்க. சரியா, உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேறு என்ன இருக்குது, இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆர் யூ ட்ரைன்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் SBI, ஸோ நீங்கள் அப்ரண்டிஸாக இருந்தால் எஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லைனா நோ. சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் ஐடி என்ன, நீங்கள் டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா அது 40% மேலே தான் நீங்கள் டிசேபிலிட்டி அப்ளை பண்ணுறப்போ தனியாக அது 40% எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிசேபிலிட்டி, ஸோ அவங்களோட சப் டிசேபிலிட்டி டிஐஇ அது வெரிஃபிகேஷனாக அவங்க டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். சரியா, டைப் ஆஃப் டிசேபிலிட்டி கொடுக்க போகிறீங்க. ஸோ மல்டிபிள்னா அது மல்டிபிளையும் கொடுக்க போகிறீங்க, நம்ம நோ கொடுத்துடலாம் இப்போது. சரியா, சிம்பிள். ஆர் யூ சஃபரிங் செரிப்ரல் பிளாசி அதெல்லாம் கேட்கல, நோ 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 அதெல்லாம் அதுவே காட்டல. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்பெசிஃபைட் டிசேபிலிட்டி டிஃபினிஷன், ஸோ ஸ்பெசிஃபைட் டிசேபிலிட்டி எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி அது கேட்டிருக்காங்க, இல்லைனா இல்லை. ஸோ அது போக வந்து ஆர் யூ ஸ்பெசிஃபிக் டிசேபிலிட்டி அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ரீஜன் விச் யூ பிலாங், ஸோ இது வந்து இப்படியே பார்த்துட்டே வரப்போ இந்த கேப்பில் இந்த ரீஜன் விச் யூ பிலாங் வந்து பார்க்காம விட்டுருவோம், கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் என்ன ரீஜனில் இருக்கீங்களோ அது ரிலீஜனில் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ரீஜனில் ரிலீஜனை மிஸ் பண்ணிடும். ஸோ இப்போ கிறிஸ்டின் புத்திஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம் எதாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியாக கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்துவாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஹிந்துஸ்ன்னு கொடுக்காம வந்தீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி கொடுக்கலாம். சரியா, இந்தியா வந்து ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டி, ஸோ மற்றவங்க மைனாரிட்டின்னு தான் வருவாங்க. ஸோ அதனால் மைனாரிட்டி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் உமனு இல்லை விடோ இல்லை உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஸோ அதில் எஸ் கொடுங்க. ஸோ இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தால் எஸ், இல்லைனா நோ. ஸோ டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ்மேனு இல்லை, நான் அப்படி இல்லை. பீரியட் ஆஃப் சர்வீஸ்லாம் எஸ்ஸே கொடுக்கலாம் அப்புறம் இதுக்கு. ஸோ சர்வீஸ்மேன் இன் ஆக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் கிளிக் பண்ணுறதா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு ஒரு அமுக்கு அமைப்பாரு, அது கிளிக் ஆகலைன்னா அதில் இல்லைன்னு அர்த்தம். சரியா, ஸோ இதற்கு முன்னாடி SBI கிளரிக்கல் கேடரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அப்ளை பண்ணி எழுதியிருக்கீங்களான்னு கேட்கல. ஆர் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் SBI,
இந்த கிளரிக்கல் கேடர். நோ, நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதான் மேட்ரு. இருந்தாலும் ஒரு டவுட் கேட்குறான், சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, இந்தியன் ரீஜனில் இது ஒர்க் பண்ணி ரிசைன் ஆகிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் வேலை கிடச்சா நான் ஏன்ப்பா ரிசைன் பண்ணுவீங்க, நீங்கள் துரத்துனாலும் போக மாட்டேன் அப்படின்னு தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், do you have record of defaults in repayment of loans and credit card dues or against whose name adverse report of CIBIL or other external agencies? உங்களோட லோனு ரீபேமெண்ட் இல்லாமல் டிஃபால்ட் ஆகிருக்கா? டிஃபால்ட் ஆகிருக்குன்னா கட்டாமல் இருக்குது தான் டிஃபால்ட் ஆகுது, லோன் டிஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை டிஃபால்ட் ஆகிருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நான் எஜுகேஷன் லோன் போட்டிருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், நீங்கள் பாட்டு கட்டிகிட்டே இருங்க, சரியா? இஸ் ஆர் தேர் எனி அட்வான்ஸ் ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர் ஐடென்டிட்டிஸ் மாரல் ரிப்பீட்டட், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனோ, சரியா? ஸோ கிளியர். வேறு என்ன இருக்குது? ஸ்டேட் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க? நான் இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த அவசரத்தில் பார்க்காம கிளிக் பண்ணேன் அந்த சொல்ல வச்சுடாதீங்க. கரெக்டாக தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, வேறு ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் விழுந்துடும் உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ சோலி முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க? நான் மதுரையில் தான் எழுத போகிறேன். ஸோ நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க? ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமும் எங்கே எழுத போகிறோம்? மெயின்ஸ் எக்ஸாம் சென்டர் பிலாங் எங்கே போடுறேன்? எனக்கு தமிழ்நாட்டிலே போட்டுருங்க, வெளியூரில் வேணாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மதுரை இல்லையா? இருக்குமே, இருக்குது, ரைட். ஸோ கொடுத்துருங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் சென்டர் கொடுத்தாச்சு. ரைட். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி வென் அப்பீரிங் ஃபார் எக்ஸாமினேஷன். ஐ கன்ஃபார்ம் மை நேம் ஆன் திஸ் ஐடி. திஸ் அப்ளிகேஷன் எக்ஸாக்ட்லி மேட்ச். நான் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க பேரும் என் ஐடியில் இருக்க பேரும் ஒன்று தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அந்த ஐடியை நான் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வரேன், அப்பியர் ஆகிறப்ப கொண்டு வரேன் அப்படின்றது இங்கே நம்ம ஓகேன்னு கொடுத்துருக்கோம். அப்போனா என்ன பண்ணணும்? கொண்டு போகணும், ஓகேவா? உங்களோட ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, பேன் கார்டாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோ அட்டஸ்டேட் பண்ண ஃபோட்டோ காஃபியோட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் இஷ்யூ பண்ண ஐடென்டி கார்டு, ஸோ இந்த கடைசி வருஷம் அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி கேஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எது இருக்கோ உங்கள்கிட்ட எது கரெக்டாக இருக்கோ அதை கொடுங்க, சரியா? இப்போ எனக்கு பேன் கார்டில் கரெக்டாக இருக்குன்னா பேன் கார்டு கொடுப்பேன். ஸோ ஐடி ப்ரூஃப் நம்பரு, ஸோ பேன் கார்டு நம்பர் தான் போட போகிறீங்க. ஸோ பேன் கார்டு நம்பர்லாம் போடுறப்போ கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போடணும். ஒன்றை விட்டிங்கனாலும் சோலி முடிஞ்சிடும். நான் கைண்ட்லி இன்ஃபார்ம் மினிமம் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ இது நீங்கள் அங்கே எக்ஸாம் லைவ் சென்டர்லேயே மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நீங்கள் அப்போ எக்ஸாம் எழுதுறப்ப இந்த மீடியம் எக்ஸாமினேஷன் இப்போதைக்கு நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் கொடுப்பேன் நானும். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அது நம்ம எக்ஸாமில் ஹாலில் உட்காந்துருப்போம், தமிழ் இருந்துச்சுன்னா அது வாசித்து பார்க்கணும்னு தோணும். ஹிந்தி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது ஹிந்தி. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையானது மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷை மட்டும் தான் பார்ப்போம். ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. தயவு செஞ்சு எனக்கு சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த், நான் கொண்டாடுற பிறந்தநாள் வேறு, நான் கொண்டாடுற பிறந்தநாள் தான் எனக்கு ராசியான டேட்டு, அதை தான் நான் கொடுப்பேன், அது மட்டும் தான் எனக்கு ஓகே அப்படின்னா சொல்லி முடிஞ்சிடும், ஓகேவா? உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களோட அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த், ஓகேவா? அதை கொடுங்க. ஜெண்டர், உங்களுக்கு எந்த ஜெண்டர் பிடிச்சிருக்கோ கொடுத்துருங்க. ஐ மீன் உங்களோட ஜெண்டர் கொடுத்துருங்க, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். ஸோ ட்வின் சிஸ்டர் பிரதர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. ஸோ அன்மேரிடு, மேரிடு, விடோ, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேமு, மதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம்லாம் கரெக்டாக உங்களோட டிசியில் போய் பாருங்கள். உங்களோட அப்பா பேரோ அம்மா பேரோ அதில் இருக்கும், சரி? அவங்க அம்மா பேர் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பாருங்கள். அப்பா பேருக்கு அவரோட டாக்குமெண்ட் வாங்கி பாருங்கள். இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் எப்படி இருக்கோ, அப்பா பேர் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கும், அப்பா சர்டிஃபிகேட்டில் வேறு, என் சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்பாவுக்கு ஸ்பெல்லிங் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கொடுங்க. ஏன்னா அவங்க அப்பா பேர் அங்கே தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அது அப்பாவோட டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்கலாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மா பேர் நீங்கள் கரெக்டாக எப்போ எப்படி கொடுத்துருவீங்க இருக்கோ அம்மா சர்டிஃபிகேட்டில் அதை கொடுத்துருங்க. அம்மாட்ட ஒரு கார்டோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதை பேரில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பவுஸ் நேம்லாம், அதெல்லாம் நமக்கு இன்னும் எதுவும் நடக்கலை. ஸோ அட்ரஸ் நான் இந்த அட்ரஸ் கொடுக்கணுமா, அந்த அட்ரஸ் கொடுக்கணுமா, இதுவா அதுவா, கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கிறாங்க, சரியா? கரஸ்பாண்டன்ஸ்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்னால் உங்களோட ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற அட்ரஸ். ரெண்டும் ஒரே அட்ரஸாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, சரியா? பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேறு, எனக்கு இது வேறு அது வேறு அப்படின்லாம் இருந்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸை கரஸ்பாண்டன்ஸில் கொடுங்க, சரியா? ஸோ இதில் இந்த கமா போடுறது, புள்ளி வைக்கிறது, கோடு போடுறது அதெல்லாம் நீங்கள் போட முடியாது, ஓகே? ஸோ 11/11. ஸோ என் ஏரியா பேரே போட்டுறேன். எங்கள் ஏரியா பேர் தினுசாக இருக்கும் பேர், அதனால் டிசைன் ஆகுறது, ஓகே? ஸோ டிசைனர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஆலங்குளம், மதுரை, அவ்வளோதான், ஓகே? ஸோ இந்த ஸ்பெல்லிங் நான் சொன்னேன், இந்த அட்ரஸில் நிறைய பேர் டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் விடலாமா விடக்கூடாதா, ஐ மீன் அட்ரஸை மாற்றி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னால உங்களோட டாக்குமெண்ட்டில் பர்மனெண்ட் அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த பர்மனெண்ட் அட்ரஸ் அந்த அட்ரஸ் தான் இருக்குது வெரிஃபிகேஷன் பண்ணுறச்சி உங்களோட ஐடி ப்ரூஃபில் அப்படின்னா அந்த அட்ரஸை பர்மனெண்ட் அட்ரஸில் கொடுங்க.
உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸை கரஸ்பாண்ட் அட்ரஸில் கொடுங்க. சரியா? புரியுதா தெளிவாக? உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க அட்ரஸை பெர்மனன்ட் அட்ரஸில் கொடுக்கணும். கரஸ்பாண்டன்ஸ்க்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்க அட்ரஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒன்றை விட்டிங்கனாலும் முடிந்துவிடும் கதை. சார் நான் பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து நான் இப்போ இருக்க அட்ரஸை கொடுத்துட்டேன், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்டில் இருக்க அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்கு வரப்போயோ இல்லை உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறப்பையோ அந்த அட்ரஸ் கொடுக்கணும். அப்போ போய் என்ன செய்வீங்க, மாறி போயிடுச்சு சார், வீடு மாறிடுச்சு, அப்போ எங்கே போகிறது, சர்டிஃபிகேட்ஸ் வரல, இது வரல, கால் லெட்டர் ஆஃபர் லெட்டர் வரல, அப்போ போய் நீங்கள் எங்கே போய் முட்டினாலும் வராது. ஓகே, ஸோ அதனால் நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அந்த விஷயம்லாம். ஸோ ஜிஎஸ்டி புக்கிங் அது நீங்கள் எந்த அட்ரஸ்னாலும் கொடுங்க. ஜிஎஸ்டி கட்டுறவங்கன்னா அதை இது பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணுமா? கிடையாது. வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் ஏதாவது எரர் விட்டுருந்தீங்கன்னா 1 எரர் அப்படின்னு காட்டும். இப்போ நான் எரர் விடலை, வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, சந்தோஷம், எரரே இல்லை, அதனால் ஓகே. அப்போனா நான் எந்த எரருமே விடலையா, ஒரே ஒரு ஸ்வைப்பு, இப்படி ஸ்வைப் பண்ணி உட்காந்து பாருங்கள். சென்னை சர்க்கிள் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேன், பேர் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கொடுக்கல, ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கேன், எஸ் நோவு எல்லாம் கொடுத்துருக்கேன். முக்கியமாக நீங்கள் இதில் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாம் சென்டர்ஸ், ஸோ தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேனா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா? மிஸ்மேட்ச் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேனான்னு பார்த்துக்கோங்க. இந்த அம்மா பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, ஸோ இந்த மேல் ஃபீமேல் கேட்டகரி கொடுக்குறது, இந்த ட்வின் சிஸ்டர் கொடுக்குறது, இதெல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த டேட் ஆஃப் பர்த் ரொம்ப 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 முக்கியம். டேட் ஆஃப் பர்த்தை தயவு செஞ்சு மாற்றி கொடுத்துறாதீங்க, மாற்றி விட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் இது வந்து வேலிடேட் பண்ணி ஓகே, அதில் ஏதோ டைப் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா சரி, ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். மிஷின் வந்து அது நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதை இது பண்ணியிருக்கீங்களா, மேண்டேட்டரியை வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பார்க்கும். அது கரெக்டாக இருக்கான்னா அதுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் அதெல்லாம் செக் பண்ணணும். கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணியாச்சு, வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்தோடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கிராஜுவேஷன், ஸோ நீங்கள் என்ன கிராஜுவேட்டில் வரீங்களோ ஸோ அதில் கொடுங்க. அப்பியர்டு பாஸ்டு, ஸோ நீங்கள் வந்து அப்பியர் ஆகிருக்கீங்களா இல்லை பாஸ் ஆகிருக்கீங்களா. நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் அப்படின்றாலும் பாஸ், நான் கடைசி செமஸ்டர் முடிச்சிருக்கேன், நான் எனக்கு இன்னும் இது மட்டும் தான் வரல அப்படின்றீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த கேட்டகரி கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸா, காமர்ஸா, மேனேஜ்மெண்ட்டா, ஸோ அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது போக வந்து டூயல் டிகிரி படிச்சிருக்கீங்க, இன்டெகிரேட்டட் டூயல் டிகிரி, 2 சேர்த்து ஒரே டிகிரியாக படிக்கிறது, ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் இல்லாமல் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் படிக்கிற கேஸ்லாம் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த கீழே இன்டெகிரேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஸோ உங்களோட காலேஜ் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ எப்போயுமே வந்து உங்கள் காலேஜ் நேம் வந்து உங்களோட டிசியில் பாருங்கள். சரியா? இப்போ எனக்கு வந்து இந்த இருக்கா, ஸோ இப்போ வந்து என்ன கேட்குது, இதில் ஹைலைட்டே அதுதான். இருங்க, அதை நான் உங்களுக்கு எனக்கு இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு யூஸ் ஆகும். தியாகராஜர் நடிச்சோடனே தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதான் நம்ம காலேஜ்னு கிளிக் பண்ணிட்டு போனேன்னா என் சோழி முடிஞ்சு. நான் படித்தது ஆர்ட்ஸ், ஸோ அதுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. என் காலேஜ் பேர் தியாகராஜா காலேஜ், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்படி தியாகராஜர் காலேஜ் தான் கொடுக்கணும். ஸோ அது உங்களோட டிசியில் இருக்கும் எந்த காலேஜ்னு, அதை பார்த்து கொடுங்க. டேட் ஆஃப் பாசிங், சார் எனக்கு டேட்டு தெரியாது, உங்களோட டிசிலேயோ ப்ரொவிஷனல்லையோ, சரியா? ப்ரொவிஷனல் இஷ்யூ பண்ண டேட்டு கிடையாது. ப்ரொவிஷனலில் பார்க்குறப்போ ப்ரொவிஷனலில் உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு வந்தப்போ ஒரு டேட்டு போட்டுப்பாங்க, இவங்க இப்போ இந்த இதில் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, ஏப்ரல் 2024 முடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து டிசியில் டேட் இருக்கும், மே மாதம் இருக்கும், ஏப்ரல் 21. ஸோ நீங்கள் எப்போ எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, நீங்கள் எப்போ டிகிரி முடிச்சிங்க, அதான் கணக்கு. சரியா? முடிச்சுட்டு உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஸோ 54% நான். ஸோ நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த கிளாஸோ, நீங்கள் எந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் கிளாஸாக இருந்தாலும், சார் நான் 50% கீழே, நான் ஆல் கிளியரு, தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பாகுபாடே கிடையாது, அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இடத்துல நான் வந்து சும்மா சின்ன இடத்துல தான் சார் ஒர்க் பண்ணுறேன், அதான் இங்கே மென்ஷன் பண்ணுமா, அங்கே எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது இந்த ப்ராப்பரெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ ஒரு ஒர்க்காக பார்க்குறேன், அதெல்லாம் கொடுக்க வேணாம். இதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் அங்கே ரிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ஓசி வரும், என்ஓசிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்கன்னா இதை தொடுங்க, இல்லைனா தொடாதீங்க. சரியா? கிளியர்? ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வேணா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், எல்லாம் நோ கொடுத்துருங்கப்பா. ஸோ வேணும்னா கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தேவைப்படாது. ஸோ நீங்கள் அங்கே முன்னாடி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் சென்னை இதுன்னு கொடுத்தோன்னே அதுவே நீங்கள் தமிழ் தான் அப்படின்றது அதுவே மென்ஷன் பண்ணிடும். அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் இதில் காமிச்சிடலாம். உங்களோட கலைத்திரை ஆர்வத்தெல்லாம் இங்கே காட்டுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா தெரியும், தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். நாங்களாம் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகே, ஸோ வேலிடேட் பண்ணிட்டேன், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அப்புறம் பார்த்தீங்களா, வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ ஒரு தடவை நீங்கள், நான் திரும்பியும் சொல்கிறேன்ப்பா, திரும்பி செக் பண்ணி அடுத்தடுத்த பேஜுக்கு போங்க. செக் பண்ணாமல் போயிட்டு இது மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, பேமெண்ட்டை போட்டேன், இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, இதில் செக் பண்ணிடலாம். நீங்கள் கொடுத்துக்கலாம் கரெக்டாக நீங்கள் இங்கே பார்க்க வந்துடும், பேர், ரீஜனு,
ஸோ எந்த சர்க்கிள் எழுத போகிறீங்க, சென்டர் எங்கே போட்டிருக்கீங்க, உங்கள் யூஓபிசியா ஜென்ரலாக உங்களோட கேஸ்ட் நேம் என்ன, ஸோ எதுக்கு எஸ் கொடுத்துருக்கீங்க, நோ கொடுத்துருக்கீங்க, உட்காந்து ரீட் பண்ணுங்கள். கிறிஸ்டியனு, மைனாரிட்டி, ஸோ இந்தியன், ரிலாக்ஸேஷன்லாம் எனக்கு வேணாம், எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருக்கேன். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கேன், லோன் கிரெடிட்லாம் எதுவும் இல்லை. எக்ஸாம் சென்டர் எங்கே, பேன் கார்டு டீட்டெயிலு, இந்த பேன் கார்டோட நம்பரு, உங்களோட பேமெண்ட் எதில் பண்ண போகிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மெயில், எல்லாமே அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் காட்டும். இப்படி தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க. அதை பார்க்காம நம்ம எதுக்கு என்ன பண்ண போகிறோம், சரியா? ஸோ அதை பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிராஜுவேஷனில் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்துட்டோம், தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகே, இங்கே வந்து ஐ அக்ரியையும் ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் இஸ் அஸ் ஃபில்ட் இன் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் த நேம் இன் மை ஐடி ப்ரூஃப். நான் இங்கே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்க பேரும் என் ஐடி ப்ரூஃபில் இருக்க நேம் சேமாக இருக்குது. ஆமாம் இருக்குது. ஐயோ இல்லை, நான் இங்கே கொடுத்துருக்க பேரும் நான் கொண்டு வர டாக்குமெண்ட்டில் இருக்க பேரும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா அது வந்து தேர் இஸ் அ சேஞ்ச் இன் மை நேம் அண்ட் ஐ வில் பிரிங் அ டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஃபார் த சேம் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். நான் ரீநேம் பண்ண கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கு வரலை, நான் வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் இதை கிளிக் பண்ணும். இப்போ நான் ஆதார் கார்டு வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன், பேன் கார்டு வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இருக்கும்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நான் கொண்டு வரேன். அப்போ தான் இதை இங்கே கொடுக்கணும், சரியா? இல்லைனா இந்த 3 டிக்கு அடிக்கக்கூடாது. ஸோ 2 தான் அடிக்கணும். ஓகே, அடிச்சுட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு காசு போயிடுச்சு எங்களை வந்து கேட்காதீங்க, கம்பெனி பொறுப்பே இருக்காதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே வச்சுக்க, பிரச்சனை இல்லை. இங்கே வரும் தம்பு இம்ப்ரெஷன் கொடுங்க, சூஸ் ஃபைலில் போய் தம்பு இம்ப்ரெஷன் நீங்கள் ஃபைல் இருங்க, அதை காட்டணும்னு நினச்சி கைட்லைன் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கா. ஸோ இங்கே வரும் பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தம்பு இம்ப்ரெஷன் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன், பிளாக் ஆர் ப்ளூ ரெண்டுலேயுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு தானே? ரைட். ஸோ நீங்கள் பிளாக் ஆர் ப்ளூ எதுனாலும் பிரச்சனை இல்லை, தம்பு இம்ப்ரெஷனுக்கு ப்ளூவில் இருந்தாலும் பிளாக்கில் இருந்தாலும் அப்லோட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை ப்ரிவியூ கேட்கும், இது ஓகேவா, கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஃபஸ்ட்டு தம்பு, அப்புறம் ஹேண்ட் ரிட்டன். ஸோ ஹேண்ட் ரிட்டனில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் அப்போயே சொன்ன மாதிரி தான். ஸோ மறுபடியும் அதை கொடுங்க, இதில் போய் பாருங்கள் என்ன இருக்குது. ஐ டேஷ் நேம் ஆஃப் த கேண்டிடேட். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஐயையும் போட்டு இங்கே நேமையும் எழுதி ப்ராக்கெட்டில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் எழுதி வச்சுருப்பீங்க. அதை எழுத வேண்டாம், அதனால தான் அதை ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஏன் ப்ராக்கெட் பண்ணலை, ஏன்னா அதை எழுதணும். ஓகே, ஸோ ஐ ஜே டேவிட் சுந்தர்ராஜ் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டு 17/9/95 உங்களோட கரெக்டாக 17.09.1995 இப்படி தான் எழுதணும். நான் எப்போ எழுதுகிற மாதிரி 17/9/95 அப்படின்னு போட்டேன்னா சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. The signature, photograph and left thumb impression is of mine. ஸோ பழைய நீங்கள் ஆர்ஆர்பி எழுதியில் கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டோட நிற்கும். ஸோ ஒரு சில இதில் டேட் ஆஃப் பர்த் இருக்காது, ஸோ ஒரு சில இதில் வந்து நேம் மட்டும் இருக்கும், ஸோ ஒரு சில இதில் இந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் இந்த சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப், தம் இம்ப்ரெஷன் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டிக்ளரேஷன்ஸ் மாறும். இந்த டிக்ளரேஷனை பாருங்கள், பார்த்து அது ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க, எழுதி கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி அவங்க கேட்டிருக்க சைஸுக்கு அதை கொண்டு வந்து அப்லோட் பண்ணுங்க. சரியா? டிக்ளரேஷன் என்ன சைஸில் இருக்கணும், ஸோ 50 கேபிலேருந்து 100 கேபி வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இப்போ நம்ம டக்குன்னு எமர்ஜென்சிக்காக ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி டல்லாக இருக்குது இப்படிலாம் இருக்க மாதிரி இல்லாமல் நல்ல ஒயிட் பேப்பரில் கிளியராக எழுதி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒயிட்டாக இருக்கும். பிளாக்ல எழுதிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஐ ஜாக்சன் செல்லதுரை இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த பின்னாடி இருக்க லைன் உள்ள பார்த்தீங்களா, அந்த சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷனு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இதெல்லாம் என்னோடதுன்னு இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பழையது. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக காட்டுறேன், ஆனால் இது அப்லோட் பண்ணக்கூடாது. கிளியர்? அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், உங்களோட பேர் இருக்கணும், கடைசியில் அந்த சிக்னேச்சர் இஸ் ஆஃப் மைன்ற லைனும் இருக்கணும். ஓகே, எல்லாத்தையும் பார்த்து அப்லோட் பண்ணணும். மூச்சரைக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் மெசேஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுரு. ஓகே, ஸோ ஓகே பேமெண்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கோடு கொடுக்கணும். ஓகே, 750 ரூபா. ஸோ பேமெண்ட் போட்டுடலாம் அப்படின்னா பேமெண்ட்டை போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போவான்னு கேட்கும். போகலாமே, தாராளமாக போகலாம். அப்படி கொடுத்துட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங். ஸோ இதில் வந்து நான் என் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அப்பா கார்டு இருக்குது, அண்ணன் கார்டு இருக்குது, அக்கா கார்டு இருக்குது, அம்மா கார்டு இருக்குது, அந்த கார்டில் தான் காசு இருக்குது, அதில் தான் போடணும்னா அந்த கார்டு நம்பரை கொடுத்து பேமெண்ட்டை போட்டுருங்க. இல்லையா டெபிட் கார்டில் போடுங்க. அதுவும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சது எப்பயும் போட நம்ம ஸ்டைலு. ஸோ யூபிஐ கொடுத்து
கியூஆரை கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கியூஆரே வந்துடும் ஜம்முன்னு எப்படி. ஸோ ஸ்கேன் பண்ணி அப்புறம் பேமெண்ட்டை பண்ணிடுங்க சரியா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை கூட விட்றாதீங்க, எல்லாத்தையும் கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ எல்லா பாயிண்ட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நம்புறேன். இல்லை உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதை. உடனே எனக்கோ நம்ம டீமுக்கோ ஜாக்சன் சாருக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஒரு விஷயத்தை கூட டவுட்டோட பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அவைலபிளாக தான் இருப்பேன். ஸோ டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் அவைலபிளாக தான் இருப்பேன். எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுவேன். தப்பு மட்டும் விட்றாது சரியா. ஒவ்வொரு காசு நம்ம காசு, 750 ரூபா சும்மா கிடையாது. நம்ம காசு நம்ம பரிச்சு எழுத போகிறோம், நம்ம அது கொடுக்குறோம். அதை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண, நம்ம சைட்லேருந்து எந்த மிஸ்டேக்கும் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள், பக்காவாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கோர்ஸோ, எஸ்பிஐ கிளார்க்குக்கான கிராஷ் கோர்ஸோ, இல்லை கிராக்கர் பேக்கேஜஸோ, இல்லை டெஸ்ட் சீரிஸோ உங்களுக்கு தேவைப்படுது, பிடிஎஃப் கோர்ஸ் தேவைப்படுதுனாலும் கீழே லிங்க் வச்சிருக்கேன். இல்லை சார் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கியா. ஸோ வேணுன்றவங்க இன்றைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ டாடா பபாய், see you.